Hi, hello friends, welcome back to our channel. இன்னி வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தனா இப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் அப்ளை பண்ணனும்னா இ-சேவை மையத்துக்கு போணுங்க. அங்க போறப்ப நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுக்கு என்னென்ன வேணும் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டுருக்கேன். இப்போ அங்க போனோம்னா இ-சேவை மையம்ல ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து நம்ம fill up பண்ணனும். நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. அது என்னங்கறத பார்க்கலாம். மேலே ஃபர்ஸ்ட் எடுத்துனா கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க என்ன சர்டிபிகேட் அப்ளை பண்ண போறீங்க? வருமானமா, இருப்பிடமா, ஜாதியா, அதாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டா அது எது வேணுமோ அதை வந்து டிக் பண்ணிக்கணும். அப்புறம் விண்ணப்பதாரரோட பேர், இப்போ உங்க குழந்தைக்கு அப்ளை பண்றீங்கன்னா அவங்களோட பேர் தமிழ்ல இங்கிலீஷ்ல, அவங்க அப்பா அம்மாவோட பேர் வந்து தமிழ்ல இங்கிலீஷ்ல, அந்த விண்ணப்பதாரரோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஆதார் என்ன, அவங்க என்ன ஜாதி, அவங்களோட ஜாதியோட உட்பிரிவு என்ன, அதாவது அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதுல உள்ளதை பார்த்து எழுதிக்கோங்க. மேரேஜ் ஆனவங்களா, அவங்க என்ன மதம், என்ன பாலினம், விண்ணப்பதாரரோட அட்ரஸ், அவங்க வந்து மொபைல் நம்பர்னா நம்ம பேரண்ட்ஸோட நம்பர் கொடுத்துக்கலாம். நம்ம ரேஷன் கார்டு கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அந்த ரேஷன் கார்டோட நம்பர், அப்புறம் ரேஷன் கார்டில் யார் யார் பேர் ஆட் பண்ணியிருக்கோமோ அவங்களோட பேர், அவங்க என்ன ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் எழுதிக்கணும். அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம வந்து சைன் பண்ணிக்கணும். இதோட ஒரிஜினல் எல்லாமே எடுத்துக்கணும்.